இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக எபேசியர் 2:16 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். பகையை சிலுவையில் கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை தம்முடைய தேவனாகிய பிதாவோடு ஒப்புரவாக்கினார். நீங்களும் அவரும் ஒன்றிசைந்து இருக்கும்படியாய் ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்தபோது அவன் தோட்டத்தின் நன்மைகளை புசிக்க கூடாதபடி வெளியேற்றப்பட்டவன். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சகல வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவருக்குள் ஒன்றிசைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். மனித குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா பிரிவுகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு நாம் அவருக்குள் ஒன்றாய் அவருடைய வீட்டாராய் இருக்கும்படி தேவன் தாமே தம்மையே நமக்காய் ஒப்பு கொடுத்தவராய் இருக்கிறார். ஆனபடியால் இன்று தினத்திலும் இச்சமாதானத்தின் பிரபு தாமே உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் குடும்ப ஜீவியத்திலும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கின்றதான எல்லாவித ஏற்ற தாழ்வுகளையும் நீக்கி போட்டு உங்கள் தொழில் செய்கிற இடத்திலும் நீங்கள் சமாதானத்தோடு இருக்கும்படி பகையை அன்று சிலுவையில் கொன்றதான தேவன் உங்களுக்கும் உங்கள் நடுவில் இருக்கின்றதான எல்லாவித பிரிவுகளை நீக்கி நல் சமாதானத்தினால் நிரப்புவாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, பகையை அகற்றும்படி உம்மையே எங்களுக்கு சமாதான பலியாய் அர்ப்பணித்தவரே, இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா ஏற்ற தாழ்வுகளையும் நீக்கி போட்டு அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் ஒருமைப்பாட்டினாலும் அலங்கரித்த வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, நீர் எங்களை பிதாவோடு ஒப்புரவாக்கினபடியால் நாங்கள் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடவும் அவருடைய சகல வாக்குக்கு சுதந்திரவாளிகளுமாய் இருக்கின்ற மேன்மையான பாக்கியத்தை எங்களுக்கு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்கினபடியால் நன்றி. அப்படியே அவ்வாசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்து சுகித்து வாழ அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.